Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்கேம். So actually இத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங்ல பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு அலட்சியம் சொல்றதை விட சும்மா தேவையில்லாத வதந்திகள் அப்படிங்கறது சொல்லலாம். So முக்கியமான ஒரு 5 வதந்திகள் மற்றும் ஸ்கேம் அப்படிங்கற இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. 22ஆம் தேதி 7.5 ரிசர்வேஷனுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் சூடு பிடிக்குது. ஸோ உடனே எல்லா ட்ரஸ்ட்ல இருந்தும் எல்லா கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து கூப்பிடுறேன், கவுன்சிலிங் டிஎஃப்சி சென்டர்ல இருந்து கூப்பிடுறேன், டிஎன்ஏ கவுன்சிலிங் கேர்ல இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் வரும். ஆனா உண்மையை சொல்றீங்களா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த காலும் வராது. உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரோம், உங்களுக்கு நல்ல நல்ல காலேஜ் போட்டு தரோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நேரில் வாங்க அப்படிம்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? குடுகுடுன்னு நம்ம நல்ல காலேஜ் கிடைக்கும், லோ கட் ஆஃப் வச்சிருக்கோம், அதனால கிடைக்கும்னு சொல்றாங்க, நம்ம போயிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்கேமோட ஃபர்ஸ்ட் ஆரம்பமே அதுதான். சரிங்களா? இந்த ஸ்கேமை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய போலி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் தான். எல்லா ட்ரஸ்டையும் நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். அண்ட் போலி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ போலி அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் சென்டர் வந்து கூப்பிடுறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் சென்டர்னு ஏதாவது இருக்கா? எனக்கு புரியல. டிஎஃப்சி சென்டர் வேணா இருக்கு, அங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களாம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்கன்னு சொல்றேன். புரிதல் இல்லாம வில்லேஜில் இருக்க மக்களை தான் நல்லா டார்கெட் பண்றாங்க. படிப்பறிவு இல்லாத பாவம் பேரண்ட்ஸை தான் டார்கெட் பண்றாங்க. குழந்தைங்களுக்கும் +2 முடிச்சுட்டு வந்ததுலேருந்து என்னன்னு தெரியுதில்ல. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து நீங்க தப்பிக்கணும். நீங்க தான் உங்க வீட்டில இருந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், தவிர யாருக்கிட்டையும் பண்றக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அப்புறம் சார் நீங்க புக் பண்ணி நீங்க பண்ணி தரீங்க, அது என் மேல இருக்க நம்பிக்கையில என்னுடைய சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட தராங்க, அது ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா யாருக்குமே கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க, நீங்களே பண்ணுங்க. சொந்தமா நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணி நீங்களே நல்லபடியா பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம், அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நிலைச்சு நிற்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கான வழிவகுக்கும். புரியுதுங்களா? ஸோ அதில் ஒரு ஸ்கேமை பற்றி நம்ம சொல்லியாச்சு. நிறைய கால்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவாய்ட் பண்ணிடு தம்பி, அந்த நீ போகிறதே அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். அதே தான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்டர் அவாய்டு. காலேஜ்லேருந்து கால் வருதா, ஸ்காலர்ஷிப் தரேன்னு வருதா, அந்த காலேஜ் எப்படின்னு பாருங்க. அந்த காலேஜ் உறுதியான காலேஜ் இல்லையா, நல்ல காலேஜ் இல்லையா, விட்டுருங்க. காலேஜ்ல இருந்தும் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாருமே 3 பக்கத்துல டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க தயவு செய்து நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் மைண்டை விட்டுறாதீங்க, தடுமாறாதீங்க. நீங்க ஐடி பாஸ்வேர்டு உங்க கையில இருக்கு, நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்களே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண கத்துக்கங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே வீடியோ போடுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வதந்திகள் அப்படிங்கிறது. வதந்திகள்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத கற்பனையா ஒன்று உலா வர்றது தான். ஸோ எப்படி சொல்லலாம், இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கிறோம், 3 நாள் டைம் தருவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எல்லா ரவுண்டுக்கும் 3 நாள் டைம் தருவாங்க. ஃபர்ஸ்ட் நாளே நான் பண்ணி கடகடன்னு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம மேனுவலாகவும் லாக் பண்ணிக்கலாம். கடகடன்னு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு தான் அந்த சீட் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் நாளே நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிடணும். இது ஒரு வதந்தி. நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லி திரிவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை பெரியப்பா சித்தப்பா யாராவது ஒருத்தர் அது மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் லாக் பண்ணிட்டோம்ப்பா, நீங்கள் லாக் பண்ணிட்டீங்களா? தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். 3 நாளுமே மன திருப்தியோட பண்ணி குடும்பத்துக்கூட ஆலோசனை பண்ணி எல்லாமே பண்ணி 3ஆவது நாள் அதுவா நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவா 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் எல்லாமே அதில். ஸோ சூப்பரான சிஸ்டம். சரிங்களா? முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவனுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சீட் எடுத்து கொடுக்காது. அந்த மாதிரிலாம் கிடையாது. ரேங்கின் அடிப்படையில் தான் கொடுக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், 3 நாள் டைமு. சரிங்களா? சரி, அந்த ஒரு வதந்தி ஒன்று ஓடிட்டு இருக்குது. 2வது வதந்தி வந்து மொபைல் ஃபோனில் பண்ணணுமா, இல்லை நான் வந்து லேப்டாப் இல்லை இன்டர்நெட் சென்டர் போய் பண்ணணும். மொபைல்லே பண்ணிக்கலாம். ஆனால் மொபைலில் நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் போட்டு பண்ணலாம். சரிங்களா? இல்லை ஹரிசாண்டலாக வச்சு டெஸ்க்டாப் மோடில் போட்டு பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு மொபைலில் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் லேப்டாப்பில் பண்ணுங்க. இல்லை நீங்கள் இன்டர்நெட் சென்டரில் நீங்கள் போய் பண்ணுங்க. இன்டர்நெட் சென்டர்காரங்கிட்ட போய் கேட்கக்கூடாது, நீங்களாக போய் பண்ணுங்க இன்டர்நெட் சென்டரில். ஓகேவா? லாகின் ஐடி பாஸ்வேர்டு அங்கே போட்டுட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா?
இது ஒரு ரெண்டாவது வதந்தி. மொபைல் ஃபோனில் பண்ணாதான், லேப்டாப்பில் பண்ணாதான் எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நல்லாயிருக்கும், மொபைல் ஃபோனில் பண்ண முடியாது. மொபைல் ஃபோனில் சிலவங்க மொபைல் ஃபோனில் தான் நான் பண்ணுவேன், லேப்டாப்பில் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நிறைய வதந்தி இருக்கும், அது விட்டுருங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு அணுகுமுறை இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. சரிங்களா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். சரிங்களா? கரெக்டாக ஒரு 3 மணி ஆகும், 3ஆவது நாள் 3 மணி ஆகும். உடனே நமக்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்கும், சாய்ஸ் லாக் பண்ணுறதா வேணாமா அப்படின்ட்டு இருக்கும். அந்த டைமில் மேனுவலாக பண்ணுறதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆயிருமா, அந்த மாதிரி யோசனைலாம் இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிடுவோம். ஓடிபி வரும், ஓடிபியெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணிடுவோம். நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் வந்து எதுவுமே ஆகாது, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ்டு சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம்டு சிஸ்டம். ஸோ அதனால் 3ஆவது நாள் வந்து வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகட்டும். சரிங்களா? இந்த வதந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், 3 மணிக்கே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வதந்தியை நீங்கள் நம்ப வேண்டாம். சரிங்களா? 3 மணிக்கு நீங்கள் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் க்ளோஸே பண்ணாதீங்க. 5ஆவது நாள் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். சாரி, 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்கள். 3ஆவது நாள் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 3 மணிக்கெலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம், சர்வர் இஷ்யூ ஆயிரும், சர்வர் டவுன் ஆயிரும், டிஎன்இ வெப்சைட் வந்து லாக் ஆகிடும் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக பண்ணணும், 3 மணிக்கு பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் காரணங்கள் இது கிடையாது. அது 5 மணிக்கு மேலே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். காரணங்கள் சர்வர் இஷ்யூ அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வதந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வதந்தி, ஏன்னா பயப்படுத்துறது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜ் மேலே வச்சு கிடைக்குமா, அந்த காலேஜ் மேலே வச்சு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க் ஆகிறதே மேலே நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரி வச்சது தான் ஒர்க் ஆகும். மேலே இருந்து தான் வரும் கம்ப்யூட்டரு. அப்போ மேலே வந்து நீங்கள் வைக்கிற கல்லூரி உங்களுக்கு விருப்பப்பட்ட பிரியப்பட்ட கல்லூரியாக இருக்கும், பாடப்பிரிவாக இருக்கணும், விருப்பப்பட்ட பிரான்ச்சாக இருக்கணும், விருப்பப்பட்ட கல்லூரியாக இருக்கணும். தவிர நீங்கள் வந்து தேவையில்லாத ஆர்டரெலாம் கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது 50 சாய்ஸ் கொடுக்குறியா, 50 சாய்ஸுமே உன்னோட விருப்பமானு பாரு. நடுவில் ஏதோ ஊடால ஏதாவது தேவையில்லாத யாருக்குமே தேவையில்லாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து பூத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த காலேஜ் கிளிக் ஆயிரும். ரேங்கின் அடிப்படையில் அது கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறது, டிக்ளைன் அப்போர்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஆகும். ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற 50 சாய்ஸுமே விருப்பப்பட்ட சாய்ஸாக கொடுங்க. உடனே ஒருத்தன் சொல்லுவான், இந்த காலேஜ் நீங்கள் நடுவில் 5ஆவது இடத்துல வச்சா அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆர்டர் வைஸ் கொடுக்குறீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, யாருக்குமே தெரியாது எந்த இடத்துல எந்த காலேஜ் வச்சா கிடைக்குன்னு, யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் தான் பண்ணுது. யாருனாலையும் மேனுவலாக இங்கே சொல்லிட முடியாது. இந்த இடத்துல 10ஆவது இடத்துல இந்த காலேஜ் வச்சா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு யூகத்தில் வேணால் சொல்லலாம், ஏதோ ஒரு யூகத்தில் ஒரு லக்கில் சொல்லலாம், அவ்வளோதான். தவிர விருப்பப்பட்ட கல்லூரியாக ஒரு 50 கல்லூரியாக வைங்க. நான் சொன்ன ஆர்டர் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து கிடைக்காதுங்கிற கல்லூரி, செகண்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப் 180 இருந்து 184 185 வரைக்கும் உள்ள க்ளோசிங் கட் ஆஃப்லாம் இருக்குல்ல ப்ரீவியஸ் இயரில், அந்த கல்லூரிகளை வைக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 180 உங்கள் கட் ஆஃப் கிடைக்கிற மாதிரி கல்லூரிகளை வைக்கலாம். அதாவது கிட்ட இருக்க கல்லூரி 179 178 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் கிடைக்குன்னா, இப்போ 180 இருந்து போன வருஷம் 175 க்ளோஸ் ஆயிருக்கு, 170 க்ளோஸ் கண்டிப்பாக கிடைக்குங்கிற கல்லூரி கீழே வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எதோ பாசிபிலிட்டிஸில் ஏதோ ஒன்றில் விழுகலாம், அந்த மாதிரி வைங்க. இந்த வதந்திகள் நிறைய இருக்குங்க. சரிங்களா? இன்னொரு வதந்தி பாருங்க, என்னன்னா 3ஆவது மனுஷன் யாருக்கிட்டே கொடுத்து பண்ணாதான், காசு கொடுத்து பண்ணாதான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நல்லபடியாக பண்ண முடியும்னு ஒருத்தர் இழுத்து விடுவான். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணாலே பண்ணிடலாம். சரிங்களா? 3ஆவதாக வந்து யாருக்கிட்டேயாவது நான் வந்து கொடுத்து பண்ணிக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவர் நல்லா பண்ணுவார், இன்ட்ரெஸ்ட் சென்டரில் கொடுத்து பண்ணிக்கிறேன், தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்கன்னா அதை யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் இருந்தால் நீங்கள் கூட வச்சு பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வந்து பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு பண்ணுறீங்க, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கேட்டு பண்ணுறீங்க, சீனியர்ஸ் கிட்ட கேட்டு, அது தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் முழுக்க உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் நினச்சிற சாய்ஸாக தான் இருக்கணுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டமேனிக்கு அவங்க ஒன்று வச்சு விட்ருவாங்க. 3ஆவது மனுஷன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு காலேஜ் வச்சு விட்ருவான். அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இப்போ நான் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல, நான் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த கல்லூரியை தான் நான் வைக்கிறேன். நானாக ஒரு கல்லூரியெல்லாம் வைக்க மாட்டேன். நான் அவங்ககிட்ட கேட்டு தான் வைப்பேன்.
அந்த மாதிரி யாராவது இருந்தால் பண்ணுங்கப்பா. இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் 3வது பார்ட்டி கிட்ட பண்ணுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு வதந்தி. 3வது ஆளுக்கிட்ட நான் கொடுத்தாதான் எனக்கு நல்ல காலேஜாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வதந்திகள் இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போதில்ல, நீங்கள் வேடிக்கை பார்க்க போகிறீங்க, என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பார்க்க போகிறீங்க. அது நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்னா நீங்களே சொந்தமாக உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், புக்கிங் பண்ணுங்கள், தப்பு இல்லை. என்ன மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் பண்ணுற தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து நம்பிக்கையான ஆளாக பார்த்து நீங்கள் கொடுங்க, தப்பு இல்லை. பட் மோஸ்ட்லி நீங்கள் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். மொபைல் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் வந்து லேப்டாப் இஸ் பெஸ்ட்டு. பார்த்துக்கோங்க, இன்டர்நெட் வசதியெல்லாம் வந்து மொபைல் நெட்வொர்க்கே போதும், சரிங்களா? 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் தர்றாங்க, 3 நாளுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். 3வது நாள் சாவகாசமாக பண்ணி முடிச்சுட்டு 5 மணிக்கு அதுவாக க்ளோஸ் ஆகட்டும், விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகட்டும். ஓடிபியெல்லாம் கொடுத்தலாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம். அது காரணம் இருக்குது. ஏன்னா மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஏது பண்ணலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும், மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து கலகலன்னு ஒரு 20 சாய்ஸை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு வதந்தி என்னன்னா, நான் 142 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் 141.5க்கு கிடச்சிதாமா, என்னை விட கம்மியாக இருக்குது. ஒருத்தன் சொல்லலாம், ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, நான் 141.5, என் ஃப்ரெண்டு 142, அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் கிடச்சி, எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அது. அதனால இதெல்லாம் தவறு பண்ணாது கம்ப்யூட்டர். ஸோ மேனுவலாக பண்ணுறப்ப வேணால் ஏதாவது நடக்கலாம், பட் ஆட்டோமேட்டட் சிஸ்டமில் எதுவுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. உங்களை விட கம்மி கட் ஆஃப்க்கு அந்த கல்லூரி நீங்கள் வச்சு கிடைக்கல அப்படின்னா, அவங்க கம்மி கட் ஆஃப் கிடச்சிருக்குன்னா அதில் ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், ஆர்டர் வைஸில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். தவிர மித்தபடி அந்த மாதிரி நடக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. உங்களோட கம்மி கட் ஆஃப்க்கு சேம் இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வந்து எல்லாம் கிடைக்காமலாம் இல்லை. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். 141க்கு எனக்கு அந்த காலேஜ் கிடச்சிது, 130.5க்கு அந்த காலேஜ் கிடைக்கல, 130.5க்கு அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு. எப்படி அப்படிலாம் நினைக்கிறேன். சாய்ஸில் ஏதாவது ஆர்டர் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஊடால வேற ஏதாவது நீங்கள் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கில். குழப்பங்கள் வேண்டாம், நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸ்கேம் ப்ளஸ் வதந்திகள் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். ஸ்கேம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, யாராவது ஃபோன் பண்ணால் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.